நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று கோடீஸ்வர யோகம் தரும் சுக்கிரவார வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. இந்த 2 பொருள் போதும் பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். 1 ரூபாய் கூட கடன் இருக்காது. பணம் தாறுமாறாக சேரும். சும்மா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பணம் சேரதுக்காக சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நாம செய்ய வேண்டிய ரகசியமான 2 சூட்சும பரிகார வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்னைக்கான பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பதிவுகளை போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கொடுத்து வச்சு அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துகிட்டே இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா கடன் தீர்றதுக்காக இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த தீப வழிபாட்டு முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு உகந்த எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அது முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளாகவே சொல்லப்படுது. இதற்கு காரணம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்துதான் முருகப்பெருமான் தோன்றினார் அப்படின்றது. சிவபெருமானுக்கு உகந்த தினமாக கருதக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானையும் நாம் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானுடைய ஆலயத்திலும் பல சிறப்பான வழிபாடுகள் இந்த நாளில் நடக்கும். அப்படிப்பட்ட நாளில் வீட்டிலேயே எந்த முறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றத நாம முதல் பரிகார வழிபாட்டு முறையில் தெரிஞ்சுக்க போறோம். கடன் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் அப்படின்றது வேணும். ஏன் பார்த்தீங்கன்னா கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான் அப்படின்றதுனால முருகப்பெருமான வழிபாடு செய்தா செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது ஐதீகம். பல பேருமே கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க. அதைவிட நவம்பர் 15ஆம் தேதி ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம்னா நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு 3 நட்சத்திரங்கள் சேர்ந்து வருது. பகல் 12 மணி 12 நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா இரவு 10 மணி 48 நிமிஷம் வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களும் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு செவ்வாய் ஹோரையில நாம தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஹோரை அப்படின்றது மதியம் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இருக்கும். இதுல இந்த மாலை நேரத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை, அதாவது மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையானது சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா பௌர்ணமி நிலவு உதயமானதுக்கு அப்புறமா நாம இந்த தீப வழிபாடு செய்வது சிறப்பா சொல்லப்படுது. அதனால இந்த நேரத்தை நீங்க தேர்வு செய்து இந்த நேரத்தில் தீப வழிபாடு நீங்க செஞ்சுக்கலாம். இந்த 1 மணி நேரமும், அதாவது மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த 1 மணி நேரமும் நாம அந்த தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கணும். முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்பா ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கிறோங்க. நல்லெண்ணெய் ஊற்றியும் நாம தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. அப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதும் தீரணும் அப்படின்னு முருகப்பெருமானுக்கிட்ட வழிபாடு செய்யணும். இப்படி அந்த செவ்வாய் ஹோரையில தீபம் ஏற்றி 1 மணி நேரமும் தொடர்ச்சியா அந்த தீபம் எரிகிறது மூலமா முருகப்பெருமானுடைய அருளாலும் அதே சமயம் செவ்வாய் பகவானுடைய அருளாலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமே தீரும். எவ்வளவு பரிகாரம் செய்தும் எவ்வளவு முயற்சி செய்தும் கடன் அடையவில்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த நாளில் இந்த முறையில இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் படிப்படியா குறைகிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த நாள். அதுவும் சிவபெருமானுக்கு உரிய ஐப்பசி மாத பௌர்ணமி அனாபிஷேக நாளில் முருகப்பெருமான இப்படி வழிபாடு செய்யறதுனால நமக்கு முருகப்பெருமானின் அருளோடு சிவபெருமானின் அருளும், அதுவும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாருடைய அருள், சுக்கிர பகவானுடைய அருள், சந்திர பகவான் அருள், இப்படி அனைத்து தெய்வங்களுடைய அருளும் கிடைத்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்வதற்கான வழியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போ கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகார வழிபாட்டு முறையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
அடுத்ததா பணம் பெறுகிறதுக்கும் வருமானம் நிலையான ஒரு வருமானம் நமக்கு வர்றதுக்கும் நாம செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த இன்னொரு சூட்சும பரிகார வழிபாட்டு முறையும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிலவு பிரகாசமா திகழக்கூடிய நாளான பௌர்ணமி தினத்தன்னைக்கு நாம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். அதிலும் குறிப்பா ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பை தரக்கூடிய ஒரு பௌர்ணமியாகவே இந்த நாள் இருக்கு. இந்த பௌர்ணமியில எந்த பொருளை நாம வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்றதான் இன்னைக்கான 2வது ஆன்மீக தகவல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய சுக்கிரவார பௌர்ணமி சிவபெருமானுக்கு உகந்த தினமா சொல்லக்கூடிய தினங்கள்ல ஒண்ணுதான் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சிவபெருமானுக்கு மட்டுமல்லாம அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த தினமா சொல்லப்படுது. அதிலும் குறிப்பா ஐப்பசி பௌர்ணமி அப்படின்றது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய பௌர்ணமி. இந்த வருடம் ஐப்பசி பௌர்ணமி அப்படின்றது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால சுக்கிர பகவானுக்குரிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு. அப்படிப்பட்ட நாளில் கோடீஸ்வர யோகம் பெற நாம ஒரு எளிமையான பரிகார வழிபாட்டு முறையை பார்க்கலாம். இங்கு நமக்கு 2 பொருள்கள் வேணும். ஒன்று சந்திர பகவானுக்குரிய பச்சரிசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சை. இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 6:30 மணிக்கு மேலே, அதாவது நமக்கு சந்திர பகவான் முழு நிலவு வானத்தில் வந்ததுக்கு அப்புறமா செய்கிறது சிறப்பு. அதிலும் இன்று இரவு சுக்கிரஹோரையில் இந்த பரிகாரம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிரஹோரை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை. இந்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்கிறப்போ அதிதீத பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. ஒரு 2 சின்ன கிண்ணம் எடுத்துக்கிறேங்க. அந்த சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியும் இன்னொரு கிண்ணத்தில் வெள்ளை மொச்சையும் எடுத்து வச்சுக்கிறேங்க. எப்பொழுதும் போல வீட்டில் விளக்கேற்றி பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிட்டு இப்போ முழு நிலவு தோன்றினதுக்கு அப்புறமா அல்லது இரவு 8 மணி நம்ம சொல்லக்கூடிய இந்த சுக்கிரஹோரை டைம் இருக்குல்ல, அந்த டைமில் இந்த 2 பொருளையும் கையில் எடுத்துக்கிட்டு முழு நிலவு, அதாவது நில ஒளி எந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியுதோ அந்த இடத்துக்கு வந்துக்கணும். வீட்டோட மொட்டை மாடியோ இல்லைன்னா வீட்டோட வெளிப்பக்கமோ இந்த மாதிரி நின்றுக்கிறங்க. பால்கனியில் கூட நீங்கள் போய் நின்றுக்கலாம். அப்படி நின்றுக்கிட்டு முதல்ல சிவபெருமான வழிபாடு செய்யணும். அதாவது நீங்கள் நிற்கக்கூடிய அந்த இடம் நில ஒளி படக்கூடிய இடமா இருக்கணும். அப்படி நின்றுக்கிட்டு முதல்ல சிவபெருமான வழிபாடு செஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமா சந்திர பகவானை மனதில் நினைச்சு வழிபாடு பண்ணிக்கணும். சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்யணும். இப்படி இவங்க 3 பேத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு இந்த 2 பொருளையும் அப்படியே வீட்டுக்குள்ள எடுத்துட்டு உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க வச்சிடணும். இந்த 2 பொருளும் இரவு முழுவதுமே அப்படியே உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கட்டும். அடுத்த நாள் காலை, அதாவது சனிக்கிழமை காலையில இந்த 2 பொருளையும் எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். வாயில்லா ஜீவன்களுக்கு தானமா கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யறது மூலமா சிவபெருமானுடைய அருள், சந்திர பகவானுடைய அருள், சுக்கிர பகவானுடைய அருளாசி, அது கூடவே மகாலட்சுமி தாயாருடைய அருளாசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய அருள் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்போடு கோடீஸ்வர யோகத்தை நம்மால் பெற முடியும் அப்படின்றது ஐதீகம். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பொருளையும் பயன்படுத்தி சிவபெருமானையும் சந்திர பகவானையும் சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்பவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கோடீஸ்வர யோகம் கிடைக்காட்டினா கூட நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயம் ஆகாம, அதாவது வாங்கக்கூடிய சம்பளம் வீண் விரயம் ஆகாம, தேவையில்லாத செலவுகள் ஆகாம, மருத்துவ செலவுகள் ஆகாம அது குறைந்தாலே போதும். நம்மளால நல்ல ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால இந்த நாள், அதாவது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாதத்தோட சுக்கிரவார பௌர்ணமி நாளில் இந்த 2 ரகசிய பரிகார வழிபாட்டு முறையும் செய்து அனைவருமே பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே முந்தைய பதிவில் நாம ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் வீட்டில் எப்படி வழிபடணும், கோவிலில் எப்படி வழிபடணும் அப்படின்ற தகவல் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவை இதுவரையும் பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அந்த வீடியோவையும் பார்த்து இந்த நாளில் சிவலிங்கம் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் வீட்டிலேயே அன்னாபிஷேகம் செய்து வழிபடணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இந்த நாள் மிக மிக முக்கியமான நாள். இந்த நாளை தவற விடாம இறை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா சிவபெருமானுடைய அருள் உங்க அனைவருக்கும் பரிபூரணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.